ஷாலோம். டே 96. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் நம்முடைய டெய்லி மெடிடேஷனை நாம் கேட்போம். நாம் வாசிக்கிற புக் ஆஃப் லெவிட்டிகஸ் 6 அந்த அதிகாரத்தில் இட் டீல்ஸ் வித் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங், கிரைன் ஆஃபரிங், ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் செலுத்த வேண்டிய படைப்பு, சின் ஆஃபரிங், இந்த காரியங்களை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் சல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி என்று வசனம் தொடர்கிறது. ஸோ இந்த லினன் கார்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோலியை குறிக்குது, ஒரு பரிசுத்தம். இந்த அதிகாரத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெஷலி இந்த அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும், பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா அது ஈஸி வேலை இல்லை. இதை ஹாட் கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த அக்கினி பலிபீடத்தில் மேலே எரிந்து கொண்டிருக்கிறது போல நம்முடைய ஜப தூபமும் 24/7 நம் உள்ளான அந்த ஆல்டர் ஆஃப் ஹார்ட்டில் பேர்ன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா அது பரிசுத்தவான்களின் தூப கலசங்களில் சேர்க்கப்படுகிறது என்று நமக்கு ரெவலேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெவிட்டிகஸ் 9:24 அந்த வசனத்தை நம்ம வாசித்தோன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஸோ அந்த அக்கினி ஹெவன்ல இருந்து வருது. ஸோ இது காட்ஸ் ஃபயர். அப்போ வி கான்ட் டேக் இட் லைட்லி. எப்படி ப்ரீஸ்டுக்கு ஒரு முக்கியமான டியூட்டியாக இப்போது அது நமக்கு அந்த டியூட்டி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதுபோல் இப்போ அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. verse 14-18 பார்த்தா சாப்டர் 2 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. பட் ஒன்று மென்ஷன் பண்ணப்படலை. அது என்னவென்றால், அதாவது இது ஜென்ரல் செரிமனியை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஆஃபரிங்கை ஒன்லி ப்ரீஸ்ட் மாத்திரம்தான் சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த செரிமோனிலி க்ளீன் மீன்ஸ் அப்படின்னா அது ஹோலியாக இருந்த காரணத்தினால தான் அது க்ளீனாக இருக்கும். அதனால தான் அந்த செரிமோனிலி க்ளீன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. verse 19-23 உள்ள அந்த அனாயிண்டிங், அந்த கிரைன் ஆஃபரிங்கில் பார்த்தா அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரிங் ஃபுல்லி தகனிக்கப்படணும். திருப்பி verse 24-30 பார்த்தா இது ஃபர்ஸ்ட் லெவிட்டிகஸ் 4 நம்ம பார்த்த அதே சின் ஆஃபரிங் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டச்சிங் மாத்திரம் ஹோலி இல்லை, அந்த ஆஃபரிங்கை தொடுறது மாத்திரம் இல்லை, அந்த பிளேஸ், தட் மீன்ஸ் அதில் எப்படின்னா அந்த கோட் ஆஃப் டேபர்நாக்கிள் மீட்டிங் அது ஹோலியாக இருக்கணும். அப்புறம் எந்த பர்சன் யார் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க ஹோலியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அதை சாப்பிட்றவங்களும் ஆல்சோ மஸ்ட் பி ஹோலி. ஸோ இந்த பிளட்டுடைய மீட்டும் ஹோலியாக இருக்கணும். எந்த பாட்டில் அவங்க குக் பண்ணுறாங்களோ அதுவும் சுத்தமாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஆஃபரிங்கை தொட்டாலும் அது பரிசுத்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. அது ஹோலியாக இல்லைன்னா அது அசுத்தம் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸோ when sin soaked into something, there is no way it can be cleansed and it must be destroyed. அந்த மாதிரி. ஸோ அது போல தான் இந்த இதில் எப்படி பாருங்கள், ஒரு சின்ன காரியம் ஏதாவது தொட்டாலோ இல்லை அது அவங்க எப்படி ஹோலியாக இருக்கணும்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அது போல தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சின், அந்த பாவங்கள் அது கிளென்ஸ் பண்ணப்படலை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படலை அப்படின்னா we will also be destroyed. அப்போ destroyedனா எப்படி? we will lose our souls. அதைத்தான் பார்த்திங்கன்னா இப்போ அவர் நம்மளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படும்படிக்கு நம்மளை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். we are the royal priesthood அப்படின்னு இப்போ இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அதை தான் 1 Peter 2:9 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வாட் அ ப்ராமிஸ் அண்ட் வண்டர்ஃபுல் வேர்ஸ். ஆமீன். நாம் ஜெபிப்போம்.
அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த காலை வேளையிலே அப்பா அந்த நேரத்தில் அப்பா அந்த லெவிட்டிகஸ் 6 அப்பா அதை நாங்கள் தியானிக்கும்படியாய் கொடுத்த அந்த கிருபைக்காக, அந்த விலையேறப்பெற்ற அப்பா அந்த ப்ரிவிலேஜ் டைமுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்பா, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஓ அப்பா எங்களை நீங்கள் ஒரு ராயல் ப்ரீஸ்ட் கூட மாற்றிருக்கீங்கப்பா. எங்களை உங்களுடைய புண்ணியங்களை அப்பா அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாக நீங்கள் எங்களை மாற்றிருக்கீங்க. ஒரு பரிசுத்த ஜாதியாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. உங்களுடைய சொந்தமான ஜனமாய் அப்பா நீங்கள் எங்களை மாற்றிருக்கீங்களே. வாட் அ ப்ராமிஸ் அண்ட் வண்டர்ஃபுல் வேர்ஸ் யூ ஹவ் கிவன் டு அஸ் அப்பா. அண்ட் ஆல்சோ எங்களை எட்டர்னல் அப்பா லைஃபுக்கு அப்பா நீங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கீங்களே. இந்த உலகத்தில் தெர் இஸ் அ ட்ரிபுலேஷன் அப்பா, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் அதுபோல ஜெயிப்பீர்கள் என்று அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த ப்ராமிஸ்க்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் ஹோலியாக உமக்கு முன்பாக அப்பா இன்னும் பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பது போல அப்பா உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்கவும், உம்முடைய ஒவ்வொரு அந்த வசனங்களை அந்த வார்த்தைகளை சுமக்கும் பொழுது அப்பா உம்முடைய அனாயிண்டிங் அந்த அபிஷேகத்தை இன்னும் இருமடங்காக நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் பல மக்களுக்கு உண்மை குறித்து அப்பா சொல்வதற்கும் அந்த ஒரு ராஜரீகமான ஒரு கூட்டமாக நாங்கள் அழைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் எங்களோடு பேசுங்கப்பா. அந்த வசனங்கள் இந்த அதிகாரங்களின் மூலமாக இன்னும் எங்களுக்கு தெரியாத ரெவலேஷனை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென்.